தினமும் திமுகவுடைய லீடர்ஸோ முதல்வர் உட்பட காலையிலேருந்து நைட் வரைக்கும் பாஜகன்னு மட்டும்தான் பேசுகிறாங்க. எதிரி எங்களை சீரியஸாக எடுத்தால் போதும் மேடம். சீரியஸாக எடுத்திருக்காங்க, ஆனால் பயப்படுறாங்கன்னு சொன்னீங்க பாருங்க. ஏன்னா முதல்வர் அவர்களே பேசும்போது என்ன சொல்கிறாரு, மேடையில் பேசும்போது அமித்ஷா அவர்களே நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் சங்கி படையே வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு பதிலுக்கு இவர் சவால் விட்டுருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ஒன்றுமே பார்க்கல மேடம். 1999 எங்களோட சேர்ந்து தான் இந்த சங்கி படையை முதலாக தமிழ்நாடு ஃபுல்லாக இடமிடமாக போய் அவங்க மொத்தமாக கேம்பெயின் பண்ணதே திமுக தான். கரெக்டாக நாங்கள் 1980 ஆரம்பித்த பார்ட்டி கிட்டத்தட்ட 21 ஸ்டேட்டை ரூல் பண்ணுறோம். இப்போதைக்கு 17 ஸ்டேட்டு தனியாக ரூல் பண்ணுறோம். இந்தியாவை கிடந்த 12 வருஷமாக ரூல் பண்ணுறோம். அதனால் தமிழ்நாட்டில் வர முடியாது அப்படிங்கிறது கண்டிப்பாக திமுகவை சேர்ந்தவர்களை, சோர்ந்து இருக்கிற திமுகவை அவர் தட்டி எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க இந்த 5 வருஷமாக கொடுத்த ஆட்சி திமுகவினரே, திமுக சேர்ந்த கட்சிக்காரங்களே அவ்வளவு அன்ஹாப்பியாக இருக்காங்க. மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் ஆட்சிக்கு வரமாட்டோம் அப்படிங்கிறதுக்கு எப்படியாவது கொஞ்சம் பேராவது அவருக்கு வேலை செய்கிறதுக்கு வரணுங்கிறதுக்காக அவர் உத்வேகப்படுத்துறதுக்காக அப்படி ஒரு பேச்சு பேசுகிறாருங்கிறது என்னுடைய கருத்து மேடம்.